வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 19/3/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு, திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம், ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தியாளன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முருங்கைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 35க்கும் குறைந்தபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. 1 கிலோ 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 33 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100, 150, ஒரு சில காய் 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது. இன்றைக்கி சுரைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 33 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 100, 150 நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கியாக இருந்தால் 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 8 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 10 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு கிலோ 100 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் பூண்டு விற்பனை ஆகுதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நேற்று 200 ரூபாய்க்கு போன தக்காளி இன்றைக்கி அதிகபட்சமாக 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு 70 ரூபா குறைவுங்க. பந்தல் தக்காளி மட்டும் 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சாகோ, காஞ்சனா முதல் பிரிவு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 130, 140ங்க. செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக 7 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சில்லறை விற்பனை ஒரு சில கட்டு 70 ரூபாய்க்கு கூட விற்பனையாக இருக்குதுங்க. முட்டைக்கோஸ் ரேட் கேட்டிருந்தீங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ கொண்ட மூட்டை இன்றைக்கி 200 ரூபா டு 300 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக முட்டைக்கோஸ் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் 38 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரேட் கேட்டிருந்தீங்க. சக்கரவள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 700 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 1200 ரூபா வரைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்பீடு கிடையாதுங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் ஸ்லோ. இன்றைக்கிங்க 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400, 450, ஒரு சில தெளிவான காய் 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 டு 400 ரூபா ரேட்டில் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய்ங்க பை 100 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே 25 கிலோ கொண்ட பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மி இன்றைக்குங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி பார்த்தீங்கன்னா 30 டு 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி போல் 70 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி போல் 60க்கும், தேர்டு குவாலிட்டி பழம்லாம் பார்த்தீங்கன்னா 20 டு 30 ரூபாய்க்கும் 1 கிலோ கிடைக்கிதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ரேட்டில் விவசாயிகளுக்கு கொடுக்குறத பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்து அதிகம், விலை குறைவுங்க. 800 ரூபா 900 ரூபாய்க்கு போன வெங்காயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 600 ரூபா, அதிகபட்ச விலையை 700 ரூபாய்க்கு. இன்றைக்கி நல்ல வெங்காயம் 700 ரூபாய்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது. 25 கிலோ கொண்ட பை காட்டுக்குள்ளே 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 28 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 16 ரூபாயிலிருந்து பெரிய வெங்காயம் கிடைக்குதுங்க.
அரசாணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. 50 கிலோ மூட்டை 200 ரூபாய்னா கிலோ 4 ரூபா 4.5 5 ரூபாய் கண்டிஷனுக்குள்ளே இருக்குங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில மூட்டை 350 ரூபாய்க்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நார்மல் வியாபாரம் 250 to 300 ரூபா தானுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 170 80 200ங்க. 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 280 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு 16 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. ஒரு கிலோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க. இப்போ மிளகா நாற்று வந்து நடவு போடலாமா, நாற்று இருக்கான்னு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நடவு போட்டால் அவ்வளோ ரிசல்ட் வராதுங்க. சித்திரை 1ஆம் தேதிக்கு மேலே நடவு போட்டால் தான் ரிசல்ட் நல்லா இருக்குங்க. நாற்று நாங்களே பார்த்து பண்ணையில் பார்த்து போட்டிருக்கிறேங்க. இப்போ நடவு போடங்கிற பார்த்தீங்கன்னா நல்லா காடு குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நாற்று தலையும் அது தலையாதுங்க. நன்றி, வணக்கம்.